மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நெய்வாசல் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயராமன் மகன் சக்திவேல் 34 வயது. இவர் சிவகங்கை இளையான்குடியை சேர்ந்த ஏஜென்ட் ராம்நாத் என்பவர் மூலமாக 2015ஆம் ஆண்டு மலேசியா சென்று புகாரி என்பவரது உணவகத்தில் பணியாற்றி வந்தார். மாதம் சம்பளத்தை அனுப்பி வைத்ததோடு அவ்வப்போது குடும்பத்தினரிடம் போனில் பேசி வந்தவர் 2022ஆம் ஆண்டு சொந்த ஊர் திரும்ப வேண்டும் என வேலை பார்த்த முதலாளியிடம் தெரிவித்த போது பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டுள்ளார். அதனை திருப்பி கேட்டதால் அதிலிருந்து சம்பளம் கொடுக்காமல் பாஸ்போர்ட்டையும் திருப்பி கொடுக்காமல் சக்திவேலை தாக்கி தனி அறையில் அடைத்து வைத்து துன்புறுத்துவதாக சக்திவேலுடன் வேலை பார்த்தவர் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு சக்திவேல் உள்ள நிலையில் அவரது நண்பர் யாருக்கும் தெரியாமல் வீடியோ கால் மூலம் சக்திவேலின் பெற்றோருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். நிலையில் தனது மகனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் அவரை உடனடியாக மீட்டு சொந்த ஊர் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். பறிக்காதே, எங்களின் உரிமையை பறிக்காதே, மாட்டாதே மாட்டாதே. மக்களின் மனநிலைக்கு அவங்க போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து எடுக்க சொல்றாங்க. எல்லாரும் அந்த ரோட்ல முன்னாடி மாற்றாதே மாற்றாதே வாக்குச்சாவடியை மாற்றாதே, தேர்தல் ஆணையமே மக்களின் உணர்வுகளோடு விளையாடாதே, புறக்கணிப்போம் 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 தேர்தலை புறக்கணிப்போம், மாற்றாதே மாற்றாதே பள்ளந்துறை ஊரில் புனித யூதாதேச நடுநிலைப் பள்ளியில் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் ஓட்டு பதிவு செய்து வருவது வழக்கம். இப்போது எங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் தராமல் அன்னை நகர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள மக்கள் அவங்களுக்கு ஓட்டு வேணும் என்ற வாக்குறுதி வேண்டுகோளை விடுத்ததுனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓட்டை கொடுக்காம எங்கள் மக்களுடைய ஓட்டை அங்கே எடுத்து செய்தது கண்டிக்க தகுந்த ஒரு காரியம். இந்த மக்களை எக்காரணம் கொண்டு நாங்கள் அங்கே ஓட்டு போட அனுமதிக்கவே மாட்டோம். நாங்கள் முறைப்படி இந்த தகவல் தெரிந்த உடனே தானே கலெக்டர் அலுவலகத்திற்கும் ஆர்ஐக்கும் வில்லேஜ் ஆஃபீஸருக்கு வேண்டிய தகவல் நாங்கள் முறைப்படி நாங்கள் செய்தாச்சு. இந்த கண்டனத்தை மக்களுக்கு நாங்கள் வெளியே உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையும் நாங்கள் 4000 மக்கள் கொண்ட ஓட்டு தொகை கொண்ட மக்கள் ஊராக்கும். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 600-700 மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க, ஓட்டு எண்ணிக்கை தான் இருக்குது. எப்படி நாங்கள் 4000 மக்கள் கொண்ட வீடு எங்கள் மக்களை நாங்கள் அங்கே விட்டு கொடுப்போம்? ஒருபோதும் அந்த சம்பவம் நடக்கவே நடக்காது. அந்த ஓட்டுக்கு யாருமே நாங்கள் போட மாட்டோம். ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறங்கிற முடிவில் நாங்கள் வந்துட்டோம். இதுக்கு வேண்டிய நபர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து எங்கள் மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நிலையை உருவாக்கி தருவதற்கு உங்கள்கிட்ட மனமும் வந்து கெஞ்சி இந்த டிவி மூலமாக நான் உங்களை மனமும் வந்து கெஞ்சி கொண்டாடுகிறேன். ஏன்னா எதுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து பல காலமாக எல்லா காலம் இங்கே தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே வந்தாச்சுன்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்குது, தூரமாக இருக்குது. அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்கல்ல, கோரிக்கை வச்சு தானே கேட்டிருப்பாங்க இல்லையா? எதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ எங்கள்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கலந்து கொண்டு இருக்கணும். எங்கள்கிட்ட கேட்டு அந்த காரியத்தை செய்திருந்தால் நாங்கள் அதுக்கேற்ற ஆவணம் செய்து அதுக்கேற முறைப்படி பதில் அளிச்சிருப்போம், அந்த காரியத்தை செய்து நடத்திருப்போம். இப்போ இறுதி நேரத்தில் தான் எங்களுக்கு தெரிய வருது இப்படி தனியாக ஓட்டு போடுறதுக்கு ஒரு பூத்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் வந்து எங்களுடைய மக்களை குடும்பமாக காலங்காலமாக வாழ்ந்து வந்த மக்களை அங்கே இணைச்சி வச்சுருக்காங்க. ஒரு ஓட்டு கூட எங்கள் ஊரை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த 4000 மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை கண்டிப்பாக நாங்கள் புறக்கணிப்போம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 குடும்பத்துக்கு மேல் அங்கே ஓட்டு போடுறதுக்கு இருக்கிறாங்க.
25 மேல் குடும்பங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் ஒரு ஓட்டு கூட நாங்கள் அங்கே போடுறதுக்கு நாங்கள் எக்காரணம் உண்டு எந்த வழியிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சார். ஏன்னா எங்கள் உரிமை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் அங்கே போனால் பல பிரச்சனைகளும் நாங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். இதனால் அடி தண்டை எல்லாம் சச்சரவுகள் ஏற்பட்டு ஊருக்குள்ள பகமையான ஒரு நிலை ஏற்பட்டு பெரிய புரட்சியை வெடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கு. இந்த நிலையை மாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஜனநாயக முறைப்படி அகிம்சை முறைப்படி நாங்கள் இந்த காரியத்தை கடைப்பிடிக்கிறோம். அதனால் இதை கண்டு தேர்தல் அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கு வேண்டிய உரிமையை பெற்று தருமாறு மிக மிக ஏழ்மையோடு தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கிறோம். விட்டுத்தர வேண்டும் என்று பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. என்னுடைய பேர் அற்புதராஜ்.